வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான சர்க்கீத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் முதல்ல மலையாளத்துல மட்டும்தான் இருந்தது, இப்ப தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. கடைசியா நம்ம போட்ட 2 வீடியோ சரியாவே போல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை நான் கதையை மொக்கையா செலக்ட் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ போறதுக்கு ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படத்தோட கதையை பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். அது என்னன்னா யுஏஇன்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, அங்கதான் இந்த கதை நடக்கிற மாதிரி காட்சி பத்தி இருப்பாங்க. மென்டலா பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனால பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சின்ன பையன் வீட்டுல காணாம போயிடுறான். அந்த பையன் எங்க போனான்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பர்த்டே பார்ட்டியை நமக்கு காட்டுறாங்க. கொலீக்ஸ் எல்லாரையும் அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு போல. அந்த மாதிரி ஸ்டெஃபி பாலுன்ற மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஜெப்புன்ற ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த பார்ட்டியில கேக் ரெடி பண்ணிருக்கவங்க ஜுராசிக் பார்க் தீம்ல தான் கேக் ரெடி பண்ணிருக்காங்க. ஜெப்புவை பொறுத்த வரைக்கும் மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஜுராசிக் பார்க் மூவ் ஆகுற மாதிரிலாம் இவனுக்கு தெரியுது. இதை பாக்குற இவனுமே வேகமா கேக்குக்கு பக்கத்துல வந்து கேக்க பிடிச்சு தள்ளி விடுறான். எல்லாருமே இந்த பையன் எதுக்காக இப்படி பண்றான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்பா அம்மா இருக்காங்கல்ல, எல்லார்கிட்டயும் சாரி கேட்டு இந்த பையனை இங்க இருந்து கூட்டு போறாங்க. இது பாலுவோட கொலீக் ஃபங்க்ஷனா இருக்கும். இதுக்காக தான் இவனை கூட்டு வர வேணாம்னு சொன்னேன்ற மாதிரி பாலுவும் வைஃப் ஸ்டெஃபி கிட்ட சொல்லிட்டாரு. இவனை கூட்டு வராம வீட்லயே விட்டுட்டு வர முடியுமா, வீட்டுல தனியா எப்படி இவன் இருப்பான்ற மாதிரி இவங்களுமே புலம்புறாங்க. இது ரிலேட்டடா இவங்க 2 பேருக்குள்ள லைட்டா சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. இந்த பையன் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான். இவனை பாத்துக்கிறதுல இவங்க 2 பேருக்குள்ள நிறைய கிளாஷ்லாம் ஏற்படுது போல. வைஃபை பொறுத்த வரைக்கும் நர்ஸா ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க. மேக்ஸிமம் நைட் டியூட்டி தான் வரும் போல. இப்போ வைஃபை டிராப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. டிராப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பையனை கரெக்டா தூங்க வச்சிருங்க, சாப்பிட வச்சிருங்கன்ற மாதிரி வைஃபும் சொல்லி அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜெப்பு பயங்கர அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சில பசங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த ஜெப்புக்கு இருக்கு போல. இப்ப கஷ்டப்பட்டு பாலு இருக்காரு பாத்தீங்களா, ட்ரெஸ்ஸை மாத்தி விடுறாரு. இவனுக்கான சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஒரு வழியா ரூம்ல இவனை படுக்கவும் வச்சிடுறாரு. அப்ப ஃப்ரெண்டு தியேட்டருக்கு போலாமான்னு கேக்குறாரு. இவருமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதான் பையனை படுக்க வச்சிட்டோம்ல, தியேட்டருக்கு போயிட்டு வந்துடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப சைலண்டா கதவை சாத்திட்டு கிளம்பிடுறாரு. வைஃபுக்கு சொன்னா கோவப்படுவாங்க போல. வைஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு. வைஃப் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணும்போது ஹஸ்பண்ட் போன் எடுக்க மாட்டாரு. ஏன் இவர் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி வைஃபும் யோசிக்கிறாங்க. காலையில டைம்ல வைஃபுக்கு டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருது இல்ல, வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இந்த பையன் முழிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. முழிச்ச இந்த பையனுக்கு பஸ் சவுண்ட் கேட்கும். வேகமா ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்க்கறான். பஸ்ல பசங்களா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவனுமே ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறான் போல. நான் போனோன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறான். கதவு வெளிப்பக்கமா சாத்தி இருக்குல்ல, இதனால இந்த பையன் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வைஃப் ஸ்டெஃபி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பையன் அழுதுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஹஸ்பண்ட் எத்தனை வாட்டி சொன்னாலும் பையனை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பையனை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் ஆக்டிவ்ன்றதுனால எப்ப பாரு ஏதாவது சேட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். உதாரணத்துக்கு எந்த பொருள் வீட்ல இருந்தாலும் அந்த பொருளை தூக்கி போட்டு உடைச்சிருவான். ஏன்னா அந்த பொருள்லாம் மூவ் ஆகுற மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி போட்டு உடைச்சிருவான். இவனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஸ்கூல்ல இவனை வந்து விடாதீங்க, இவனுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் பார்த்து விடணும், இங்கெல்லாம் அனுப்பாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கஷ்டப்பட்டு பேசிலாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. நீங்க போய் பேசுங்கன்ற மாதிரி வைஃபுமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பையன் வீட்ல இருக்க எல்லா பொருளையும் உடைச்சு போட்டுக்கிட்டே இருக்கான்ல, பாலுக்கு பயங்கரமா கோவம் வருது. கஷ்டப்பட்டு அந்த கோவத்தெல்லாம் பாலுவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அமீர் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவருமே வேலைக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு போல. இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு சோகமா தான் வெளியே வராரு. இவரோட ஃப்ரெண்ட் என்னாச்சு, செட் ஆயிருச்சான்னு கேக்குறாரு. இல்லடா செட் ஆகல அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட் சில இல்லீகல் வேலை பண்றாரு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் காசு கிடைக்கும்ன்றதுக்காக இந்த இல்லீகல் வேலையை பண்றாரு. அதாவது நிறைய பகுதியில ட்ரக் எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா, அதுக்கான டீடைல் ஒரு கார்டுல இருக்கும். அந்த கார்டை இவங்க நிறைய இடத்துல போடணும் போல, அதுதான் வேலை. இவருமே கொஞ்சம் காசு கிடைக்கும்ன்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கார்டை இவர் போடும்போது யாராவது பார்த்துட்டா பிரச்சனை. அதுக்காக ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு. அதாவது பேண்ட் பாக்கெட்ல வாட்டர் இருக்க மாதிரி செட் பண்ணிடுறாரு. அந்த வாட்டர் வழியா கையை விட்டு இஷ்டத்துக்கு ரோட்ல எல்லாம் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவர் போடுறது யாருக்கும் தெரியாது இல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணி போட்டுட்டு இருக்காரு. இவரு ரூம்மேட்டா ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவர் கொஞ்சம் இல்லீகல் வேலை பண்றது ரூம்மேட்ஸ்க்கும் தெரியுது. நீ இந்த மாதிரி இல்லீகல் வேலை பண்றதுனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுப்பா, இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் விசால தான்
இந்த ஊருக்கு வந்திருக்காரு. ப்ராப்பரா வேலை எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சரிண்ணே சீக்கிரமா வேலை கிடைச்சிருச்சுன்னா இதை விட்டுருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பாலுவை நமக்கு காட்டுறாங்க. பாலு பையனோட ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. ஆனா பையன் விஷயமா பேசுறதுக்காக வரல. இங்க வேலை பார்க்குற டீச்சரோட ஹஸ்பண்ட் லோன் வாங்கியிருப்பாரு. அந்த லோனை பே பண்ணாம இருக்காரு. கால் பண்ணாலும் உங்க ஹஸ்பண்ட் எடுக்க மாட்டாரு. நீங்களும் எடுக்க மாட்டீங்க. இப்படியே இருந்தா என்னதான் அர்த்தம்? உங்க ஹஸ்பண்ட உடனே நீங்க வர சொல்றீங்க, இல்லனா பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பாலு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. இப்ப இந்த ஜெப்புன்ற சின்ன பையன் டிவி பார்த்துட்டு இருக்கான். ஸ்டெஃபி என்ன பண்றாங்கன்னா இவனுக்காக முட்டைலாம் ரெடி பண்ணி தந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் சமத்தா டிவி பார்த்துட்டு அம்மா குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. இவன் அமைதியா தான் டிவி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அந்த டிவில முட்டையை காட்டணும்னா இவனுக்கு வேற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருது. வீட்டுல முட்டை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மாடிக்கு எடுத்துட்டு வந்து மாடியில இருந்து தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கான். கீழே இருக்க கார்ல விழுதுல அந்த கார் ஓனர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. யார் இந்த பையன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா பாலு இந்த இடத்துக்கு வருவாரு. என் பையன் தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்ற மாதிரி இவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. இப்ப நேரா அந்த பையனை பிடிக்கிறதுக்காக வராரு. டே நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாரு. அவன் கேட்காம தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி இவர் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. பையனை கவனிக்கிறதை விட உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. இப்ப ஒய்ஃபுமே கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறேன், அதை மீறியே இவனை பாத்துக்கிறேன், தெரியாம விட்டதுக்கு எதுக்காக இவ்வளவு பேசுறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பையன் ஸ்கூல்ல போய் ஸ்கூல் விஷயமா பேசுங்கன்னு சொன்னேன், நீங்க அதை பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்கூலுக்கு தான் போனேன், ஆனா என் விஷயமா தான் போனேன், பையன் விஷயமா போல. அவங்க கிட்ட என்ன பேச சொல்ற, அதான் இதுக்கப்புறம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்போ ஒய்ஃபுக்கும் இவருக்கும் ஆர்குமெண்ட் வருது. ஒரு ஸ்டேஜ்ல பாலு இருக்கார்ல, ஏற்கனவே எனக்கு வேலையில ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு, நீ வேற என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை கிளப்பாத, வீட்லயாவது என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு மேல ஹஸ்பண்ட் கிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி டாபிக்கை இவங்க நிறுத்திடுறாங்க. நம்ம ஹீரோவும் மாங்கு மாங்குன்னு ஒவ்வொரு இன்டர்வியூவா அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே நிக்கும் போது இதே ஆபீஸ்ல வேலை பார்க்குற நபரும் லிஃப்ட் வேணுமா கார்ல ஏறுங்கன்ற மாதிரி இவரை கூட்டு போறாரு. பிரதர் உங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு, ஆனா இவங்க கண்டிப்பா செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கண் தொடைப்புக்காக தான் இந்த இன்டர்வியூ எல்லாம் வைக்கிறாங்க, இதை பெருசா நம்பாதீங்கன்னு சொல்றாரு. என்ன கம்பெனில வேலை பார்க்கறவரே இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. பையனோட கண்டிஷன் நினைச்சு எல்லா அம்மாக்கும் கவலை இருக்கும் பாத்தீங்களா, இவங்களுமே இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட பேசி பாக்குறாங்க. இது எப்பதான் சரியாகும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த மாதிரி பசங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்க போனா ஓரளவுக்கு சரியாக வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லனா இவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும், அப்பதான் இவன் சரியாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு இந்த ஊர்ல ஒரு சொந்தக்கார லேடி இருப்பாங்க. அந்த லேடி வீட்டுக்கு இவங்க வரும்போது சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க மீன் தொட்டியை போட்டு உடைச்சிடறான். அந்த லேடி அதை பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டெஃபி இருக்காங்க பாத்தீங்களா, இங்கேயே ஒரு பெரிய ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜாப் மட்டும் செட் ஆயிருச்சுன்னா ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து இவனை சேர்த்து விட்டுருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது பாலுக்கு போன் கால் வருது. பையன் கத்திக்கிட்டே இருக்கிறதுனால எதிர பேசுறவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. இவருமே இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பையன் கிட்ட கோவப்படுறாரு. ஹஸ்பண்ட் எப்ப பாரு பையனை ரொம்ப திட்டுற மாதிரிலாம் பேசுறாருல, இதை நினைச்சு ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ கூட ஒரு 3 பேர் ரூம்மேட்டா இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு போலான்ற மாதிரி ஹீரோ அங்க இருந்து கூட்டு போறாரு. ஹீரோ போனை எடுக்காம வந்திருப்பாரு. என் போனை மட்டும் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி வேகமா போன் எடுக்கிறதுக்காக உள்ள வராரு. அப்ப மீதி 2 பேர் இவரோட பேக்கை செக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக என்னோட பேக்கை செக் பண்றீங்கன்னு கேக்குறாரு. 500 ரூபாய் காசு காணாம போயிருக்கு, நீ எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டு தான் பேக்கை செக் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சந்தேகப்படுவீங்களா, என்கிட்ட கேட்க மாட்டீங்களான்னு கோவப்படுறாரு. நீ வாடகையில இருந்து எதுவுமே தரல, நீ பார்த்துட்டு இருக்க வேலையும் அப்படி இருக்கு, அதனால தான் சந்தேகப்பட்டோம், என்ன தப்புன்னு கேக்குறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. நான் காலி பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த சின்ன பையன் எப்பவுமே லிஃப்ட் பட்டனை இவன் தான் பிரஸ் பண்ணணும்னு நினைப்பான். ஆனா இப்ப வந்துட்டு இருக்க பாலு வேகமா பட்டனை பிரஸ் பண்ணிடுறாரு. நீங்க எதுக்கு பிரஸ் பண்ணீங்க, நான் தான் பிரஸ் பண்ணுவேன், நான் தான் பிரஸ் பண்ணுவேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். இல்ல டென்ஷனான பாலு இருக்காருல, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அடிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஸ்டெஃபிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க கோவத்தை எதுக்காக இவன் மேல காமிச்சிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி என்னோட வேலை ஈஸியா இல்ல, இப்பெல்லாம் வேலையில ஏகப்பட்ட டென்ஷன் வருது, இந்த வேலையை பேசாம விட்டுலாமான்னு தோணுது, பத்ததுக்கு இவன் வேற இந்த இடத்துல என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னாலயும் எவ்வளவுதான் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவர் புலம்புறாரு. ஹஸ்பண்ட் பக்கத்துலயே நியாயம் இருக்கிறது உங்களுக்கு புரியுது, இவங்களுமே சரி விடுங்கன்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் vlogging மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு போல. அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. கொஞ்ச நாள் மட்டும் உன் வீட்டுல ஸ்டே பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. ஒரு 10 நாள் வரைக்கும்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரி நீ கிளம்பி வா, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இதனால அமீர்
இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தர் கிட்ட லிஃப்ட் மாதிரி கேட்டு ஃப்ரெண்ட் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா ஃப்ரெண்ட் அப்ப வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு போல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மச்சான், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருமே அங்க இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப நேரம் சும்மா உட்கார முடியாதுல்ல, அதனால பேருக்கு ஒரு டீ மட்டும் குடிப்போன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இவர் பசியால தவிக்கிறது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு தெரிஞ்சிருது. இவர் டீ வேணும்னு கேட்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. என்கிட்ட சாப்பாடுக்கெல்லாம் காசு இல்ல, சாப்பாடு வேணான்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி, முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பாலுவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் வாங்கின கடனுக்கு ஒய்ஃபை போய் திட்டினாரு பாத்தீங்களா, இப்ப ஹஸ்பண்டே வந்திருக்காரு. இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, லோனை இப்போதைக்கு அடைக்க முடியாது, என் ஒய்ஃப் கிட்ட எல்லாம் இதுக்கப்புறம் வந்து பேசினா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால அந்த ஹஸ்பண்டுக்கும் பாலுக்கும் சண்டை மாதிரி ஏற்படுது. அவர் அடிக்கிறதுக்காகலாம் போறாரு. அப்ப இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, கஸ்டமர் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி வெளியே கூட்டு வந்துடுறாரு. ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்கும் போது இவருமே பையனால ஸ்ட்ரெஸ், அதனால தான் வேலையிலயும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை காட்டுறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோவை கூட்டு போலாம் நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இங்க இருக்கவரே எனக்கு வேலை போட்டு தந்துட்டாரு, உன் கூட வந்தா 10 நாள் தானே இருக்க முடியும், நான் இங்க இருந்தே வேலை பார்த்துட்டு வேலையை தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஓகே மச்சான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த ஹோட்டலுக்கான டெலிவரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பெரியவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டெலிவரி வேலை பாருப்பா, அதே சமயம் உன் வேலைக்கும் ட்ரை பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாரு, அதே மாதிரி இந்த டெலிவரி வேலையும் பாக்குறாரு. ஒரு பெரியவர் ஹீரோவை ஃப்ரெண்டு கூட வச்சு பாக்குறாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோவை பத்தி டீடைலா விசாரிச்சுட்டு இருக்காரு. எதுக்காக ஹீரோவை பத்தி இவர் விசாரிக்கிறாருன்னு ஃப்ரெண்டும் யோசிக்கிறாரு. அவருக்கு எப்படா உன்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஏன்னா அவர் தான் என்னோட அப்பான்ற மாதிரி ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவர் சின்ன பையனா இருக்கும் போது அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இருக்காங்கல்ல, நீங்க வேணவே வேணான்ற மாதிரி பையனை கூட்டு வந்திருப்பாங்க. பையனை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. என் அம்மா எனக்காக அவ்வளவு பண்ணாங்க, என் அம்மாக்காக என்னால எதுவுமே பண்ண முடியல, இப்ப முடியாம கஷ்டப்படுறாங்க, ஆனா வேலை கிடைக்காம இந்த இடத்துல நான் சுத்திட்டு இருக்கேன், இந்த நிலைமையில எப்படி அவரோட முகத்தை பார்த்து பேச முடியும், அதனால தான் பேசாமையே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. இவர் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவர் கடைசியா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணார்ல, அந்த கம்பெனில இருக்கவர் கால் பண்றாரு. உன்னை பார்த்து பேசணும்னு சொல்றாரு. உடனே வரன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, ரெடியாய் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வேலை உனக்கு தான் சொல்லுவாருன்னு நினைச்சுதான் இந்த இடத்துக்கு வராரு. ஆனா அவர் இருக்கார்ல, 3 பேரை நாங்க வெயிட் லிஸ்ட்ல வச்சிருக்கோம், அதுல ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போறோம், எனக்கு ஒன்ன செலக்ட் பண்ணணும்னு தோணுது, ஆனா 1 மாசம் சம்பளத்தை எனக்கு தரணும்னு சொல்றாரு. சார் ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளத்தை நான் தந்துடுறேன்னு இவர் சொல்றாரு. இல்ல அதெல்லாம் நம்ப முடியாது, ஃபர்ஸ்ட் மாசம் உனக்கு வரப்போற சம்பளத்தை முன்கூட்டியே எனக்கு தந்தனா அந்த வேலை உனக்கு தான், யோசிச்சு நல்லா முடிவெடு, சீக்கிரம் இந்த காசு நீ தர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. நல்ல வேலை, விடக்கூடாது, எப்படியாவது காசை தரணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வேலை பார்க்குற பாய் இருக்கார்ல, ஒரு 500 தரேன்னு சொல்றாரு. மீதி 4500 ரெடி பண்றதுக்காக இவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. ஃப்ரெண்டு காசை தரமாட்டாரு, அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான் குடுக்கல் வாங்கல் இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும்ன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, அடுத்த வாட்டி யாராவது காசு கேட்டா இருக்கு இல்லன்னு சொல்லு, அட்வைஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸ்டெஃபிக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கும், அதனால அந்த டெஸ்ட் கிட் வாங்கி செக் பண்ணிருப்பாங்க, பிரெக்னன்ட் அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது பையன் தொண சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லிட்டாங்க, பையன் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அமைதியாருன்னு சொன்னா கேட்க மாட்டியான்ற மாதிரி பையனை போட்டு அடிச்சிடுறாங்க. எப்பவுமே இவங்க அடிக்க மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு அடிச்சிடுறாங்க. இப்ப டென்ஷன்ல இவங்களுமே சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒய்ஃப் தானே கிளீன் பண்ணுவாங்க, ஒய்ஃப் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும்ன்றதுக்காக ஹஸ்பண்ட் கிளீன் பண்றாரு. இப்ப ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்குமே இன்னொன்னு குழந்தை வேணும்ன்றது ஆசைதான், ஆனா இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில இன்னொன்னு குழந்தைலாம் வேணாம், நீ யோசிச்சு உன்னோட முடிவை எடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒய்ஃபுக்கு வேணும்னு தோணுது, ஆனா ஹஸ்பண்ட் சொல்றதும் சரிதானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு 2000 ரெடி பண்ணிடுறாரு, இன்னும் 3000 தேவை. அவங்க நாட்டு காசு 3000 தேவை போல. ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, என் ரூம்மேட் கிட்ட போய் காசு வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பாரு. 3000 தரதா தான் அந்த ரூம்மேட் சொல்லியிருப்பாரு, ஆனா கடைசி நேரத்துல 1500 மட்டும் தராரு. இன்னும் 1500 என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்டெஃபி இருக்காங்க பாத்தீங்களா, கதவை சாத்திட்டு சாவியை ஒரு இடத்துல வச்சுட்டு போறாங்க. இந்த விஷயத்தை இவர் கவனிச்சிடுறாரு. இவங்க என்ன கதவை சாத்திட்டு சாவியை இங்க வச்சுட்டு போறாங்க, பேசாம உள்ள போய் நமக்கு தேவையான காசு திருடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேற வழியே இல்ல, நம்ம திருடுறது தான் ஒரே வழின்ற மாதிரி இவருமே கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. இவங்க பையனை சில சமயம் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் இவருக்கு தெரியாது. இவருமே உள்ள காசு எங்க இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. ஏறக்குறைய காசு கூட இருக்கு, அந்த காசை எடுத்துக்கிறாரு. அப்ப தெரியாதனமா ஒரு பொம்மையை தள்ளி விடுறாரு. அந்த சவுண்ட் கேட்டு இந்த சின்ன பையன் கண் முழிச்சிடுறான். இவர் பொம்மையை உடைச்சிட்டார்ல, என் பொம்மையை எதுக்குடா உடைச்ச, என் பொம்மையை எதுக்குடா உடைச்சன்ற
முடியாதுன்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவருமே சாரி சாரின்னு சொல்றாரு. ஒட்டி குடுன்ற மாதிரி சொல்றான். இவங்க வீட்டுல கம்மெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அடிக்கடி இவன் உடைப்பான்ல, அதனால கம்மெல்லாம் வச்சிருக்காங்க. இவருமே அந்த கம் போட்டு ஒட்டிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா அந்த பையன் தள்ளி விட்டு கம் இவங்க 2 பேரோட கையிலயும் சிந்திருது. இப்ப கையில சிந்தினதுல இவங்க கை ஒட்டிக்குது. இந்த பையன் வலிக்குதுன்னு சொல்றான். இவர் வேகமா தண்ணி கிட்ட கொண்டு வந்து காமிச்சிடுறாரு. இந்த மாதிரி கம் ஒட்டிக்குச்சுன்னா தண்ணியில காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி காட்டினதுனால நல்லா ஒட்டிக்குது. இந்த சின்ன பையனும் வெளியே கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் ஏதாவது வேணும்னா அடம் பிடிச்சு அந்த விஷயத்த பண்ண வச்சிருவான். இவருமே வேற வழி இல்லாம வெளியே கூட்டு வந்துடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரும் ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறதா காட்டுறாங்க. அதாவது 2வது குழந்தையும் இந்த மாதிரி பிறந்துருமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸ் குறைவு தான். நீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. சில கேஸ்ல 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குழந்தை பெட்டர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க கருவை கலைக்கணும்னா இங்க அதை பண்ண முடியாது. நீங்க திரும்பி கேரளாக்கு தான் போய் ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் முதல்ல கலைச்சிடலாம்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஒய்ஃபுமே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்க சொல்றதுதான் சரி, கருவை கலைச்சிடலாம், என்ன ஹாஸ்பிட்டல்ல மட்டும் டிராப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பையன் ஒரு பலூனை பாக்குறான். எனக்கு இந்த பலூன் வேணும்னு அடம் பிடிக்கிறான். அந்த பலூனோட விலை வெறும் 20 ரூபா தான். ஆனா இவர்கிட்ட 500 ரூபா தான் இருக்கு. சரி நான் சேஞ்ச மாத்திட்டு வரேன்ற மாதிரி அந்த பலூன் விக்கிறவரு எதிர கிராஸ் பண்ணி போறாரு. நம்ம ஹீரோவும் அவரையே தான் கவனிச்சிட்டு இருக்காரு. லைட்டா அசர்றதுக்குள்ள அவர் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இவன் எங்க போனா, ஏமாத்திட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா பக்கத்துல வந்து செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய பலூனை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு வேற வழி தெரியல, அந்த காசை எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு போல. இப்ப பாலு வைஃபை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் நீ ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஆள் பிடிக்கணும்னு நினைச்சல, ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, வந்து பேசுன்னு சொல்றாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கைய பிரிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பையனை கூட்டு வந்திருக்காரு. அவங்க இந்த பையனோட டீடைல்லாம் கேக்குறாங்க. இவரால சட்டுன்னு சொல்ல முடியல. ஐயோ நமக்கு பிரச்சனை வந்துற போது அப்படின்ற மாதிரி இந்த பையனை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. பாலுவும் அந்த பைனான்சியர் எல்லாம் பார்த்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வராரு. அப்பதான் வெளியே சாவி இல்லன்றது தெரிய வருது. ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சாவி எங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் நீங்க வீட்டுக்கே போனீங்களா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கோவப்படுறாங்க. இப்ப இந்த சின்ன பையன் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்றான். இங்கேயே போன சொல்றாரு. நான் ரெஸ்ட் ரூம்ல தான் போவேன்ற மாதிரி இந்த பையன் பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்கான். சரி ரெஸ்ட் ரூமை பார்த்து விடலான்ற மாதிரி இவருமே ரெஸ்ட் ரூம் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. நீங்க வெளியே இருங்க, நான் மட்டும் தான் உள்ள போவேன்னு சொல்றான். அது பண்ண முடியாதுல்ல, இவருமே இர்றான்னு கண்ட்ரோல் பண்றாரு. இப்பதான் அந்த வேலை வாங்கி தரேன்னு சொன்னவர் கால் பண்ணிட்டாரு. காசு எப்பதான் ரெடி பண்ணுவ, இதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா வேலை உனக்கு இல்லப்பா, பாத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. விடியறதுக்குள்ள எப்படியாவது காசை ரெடி பண்ணணும்னு இவர் யோசிக்கும் போது இந்த பையன் பாத்ரூம் அப்படியே போயிடுறான். நீங்க லேட் பண்ணதுனால தான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கான். சரி விடு அப்படின்ற மாதிரி இவர் சமாதானப்படுத்துறாரு. இப்ப பாலு இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட சாவியை வாங்கிடுறாரு. எக்ஸ்ட்ரா சாவி இருக்கும் போல, அதை வாங்கிட்டு இவருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோ இருக்கார்ல, இந்த பையனுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துடுறாரு. ட்ரௌசர் மாத்த முடியுது, ஆனா டி-ஷர்ட்டை மாத்த முடியாதுல்ல, கையை லாக் ஆயிருக்கிறதுனால மாத்த முடியல. இல்ல எனக்கு உடனே மாத்தணும்ன்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். இவருமே கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறாரு. இல்லடா தம்பி இப்ப மாத்த முடியாது, காலையில கண்டிப்பா உனக்கு மாத்தி விடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. நீ ஏதோ கஷ்டத்துல இருக்கன்றது தெரியுது, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஒரு அப்பாவா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இத்தனை வருஷம் பண்ணாத நீங்க இப்ப மட்டும் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு அமீர் கிளம்பிடுறாரு. இப்ப பாலு சாவியெல்லாம் வாங்கிட்டார்ல, கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து பார்க்கும் போதுதான் பையன் இல்லன்றது தெரிய வருது. பயங்கரமா இவர் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப் வேற கால் பண்ணி என்ன பையனை பாத்துட்டீங்களா, பையனை சாப்பிட வச்சிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கான், அவன் படுத்து தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா பத்திரகாலியா மாறிடுவாங்க, அதனால தான் இப்படி போய் சொல்றாரு. இந்த சின்ன பையன் எனக்கு தேட்டருக்கு போனோன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். டே அலாதுரா இருறா ஏதாவது பண்றன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, மண்ணெல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சிடுறாரு. அதுல போனை செட் பண்ணிடுறாரு. போனை டார்ச்சுக்காக தான் செட் பண்ணிருக்காரு. கையிலேயே வந்து பொம்மையெல்லாம் வர வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பொம்மையை வர வச்சு கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப பாலு என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. பையன் வீட்ல இருந்து வெளியே எப்படிடா போக முடியும், சாவி வெளியே தானே இருந்தது, எப்படி போனான்ற மாதிரி கேக்குறாரு. அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா அவன் தூங்கிட்டேன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க பயங்கரமா கோவத்துல இருக்காங்க. இந்த சின்ன பையன் பசிக்குதுன்னு சொன்னதுனால இவருமே பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. அந்த ஹோட்டல் ஓனரை வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒர்க்கர் கிட்ட சாப்பாடை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே டைம் லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வருது. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இது வேலைக்காவது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு.
ஆனா இந்த சின்ன பையன் சாப்பாடு வேணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இவருமே டாக்ஸி பிடிச்சு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வேற ஒரு பகுதியில நிறைய ஹோட்டல்லாம் இருக்கு. அதாவது கார்ல இருந்தே சாப்பிடுற மாதிரி சில ஹோட்டல் இருக்கும்ல, இவருமே அந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறாரு. கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க டாக்ஸில டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இந்த டாக்ஸி மேல இடிச்சிடுறாங்க போல. ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்படுது. இப்ப பாலுவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கடைக்கிட்ட வந்துடுறாங்க. சிசிடிவியை செக் பண்ணணும்ன்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அமீர் கூட்டு போனாரு பாத்தீங்களா, அது பதிவாயிருக்கு. யார் இவன், எதுக்காக சின்ன பையனை கூட்டு போறான், ஒருவேளை கடத்தல் வேலை பண்றவன் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டோவை எல்லாருக்குமே இவங்க பாஸ் பண்றாங்க. ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது பாத்தீங்களா, நல்ல வேலையே இவங்க 2 பேருக்கு எந்த காயமும் படல. ஆக்சிடென்ட் நடந்ததுனால போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் இவங்களை டிராப் பண்ணலாம் நினைக்கிறாங்க. இவரும் வேணான்னு அவாய்ட் பண்றாரு. ஆனா அவாய்ட் பண்ண முடியல. சரி டிராப் பண்ணுங்கன்ற மாதிரி கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. இந்த சைடு பாலுவும் பையன் காணோன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பாலுவும் ஃப்ரெண்டும் ஒவ்வொரு கடையா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா எதுவும் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பதான் குரூப்ல இருக்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆக்சுவலா ஒரு பெரியவர்கிட்ட இவன் டெலிவரி வேலை பாக்குறான்னு நினைக்கிறேன், இங்க போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஹோட்டலுக்கு போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. போலீஸ் வீட்டை சொல்லுங்க டிராப் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பையனை ஒரு வீட்ல இருந்து கூட்டு வந்தார்ல, அந்த வீட்டையே சொல்லிடுறாரு. இப்ப அந்த வீட்டுக்கே வந்துடுறாரு. அந்த வீட்டுக்கு வந்தவரு இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுடா, ஹாஸ்பிட்டல்ல போனா ஐடி கார்டுலாம் கேக்குறாங்க, நீ ஏதாவது பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர்ஸ் இருக்காங்க, நான் வேணா பேசி பாக்குறேன், நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவனை அங்க இருந்து கூட்டு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சின்ன பையனும் மாடிக்கு போலாம்னு சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இவருமே மாடிக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த பையன் கிட்ட ஸ்டார்ஸை வச்சு ஒரு கதை சொல்றாரு. நீயும் ஸ்டார் மாதிரி தான் இருந்திருப்ப, உன்னோட பேரண்ட்ஸும் உன் மேல ரொம்ப ஆசைப்பட்டு உன்னை கூப்பிட்டு கூடியே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு அவனை தள்ளி கூட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொன்னாரு பாத்தீங்களா, இவருமே நைஸா பேசி பக்கத்துல இருக்க பீச்சுக்கு இந்த பையனை கூட்டு வந்துடுறாரு. இந்த பையனுக்கு இவரை ரொம்பவே பிடிச்சிருது. இவரோட கையை இவனே விட மாட்டான் போல. இப்ப பாலுவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த பெரியவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பெரியவர்கிட்ட அமீரை பத்தி விசாரிக்கிறாங்க. நம்பர் கிடைக்குமான்ற மாதிரி கேட்டு நம்பர்லாம் வாங்கிடுறாங்க. அமீருக்கு கால் பண்றாங்க. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதுல, எடுக்க வேணான்ற மாதிரி அமீர் எடுக்கவே மாட்டாரு. என்ன எடுக்க மாட்டான்னு இவங்களுமே கடுப்பாவுறாங்க. இந்த பாயே கால் பண்ண சொல்லலான்ற மாதிரி கால் பண்ண சொல்றாங்க. இந்த பாய் கால் பண்ணோன்னே அவர் எடுத்துடுறாரு. இவங்களுமே சட்டுன்னு போனை வாங்கி பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க பேசுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் காலை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்டுமே நான் பேசி பார்த்தேன், ஐடி கார்டு இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க மச்சான், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. என்ன ஃப்ரெண்டும் கையை விரிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. பக்கத்துல இருக்க பையனும் எதுக்கு அழுவுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஸ்டெஃபியும் கால் பண்ணி என்ன பிக்கப் பண்ண வாங்கன்னு சொல்றாங்க. நீ போய் ஒய்ஃபை பிக்கப் பண்ணு, நான் முடிஞ்ச அளவுக்கு தேடி பாக்குறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு தேடி பாக்குறாரு. இவர் ஒரு ஸ்டேஜ்ல பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப கதவை திறந்து 2 பேருமே உள்ளேயும் வந்துடுறாங்க. வந்தோடனே பையன் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. இப்பதான் இவர் உண்மையை சொல்றாரு. இவ்வளவு நேரம் எதுக்காக என்கிட்ட மறைச்சிங்க, நானும் தேடுறதுக்கு வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இப்ப விடியவே செஞ்சிருது. இந்த சின்ன பையனும் பீச்சுக்கு போய் குளிக்கலான்ற மாதிரி சொல்றான். சரி போலான்ற மாதிரி இவருமே சின்ன பையனை கூட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான், நமக்கு அந்த வேலை இல்லைன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப குளிச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது லூஸ் ஆகுது. இதை ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி ஹீரோ நடுவுல நெட்ல சர்ச் பண்ணிருப்பாரு. கடல் தண்ணி பட்டா சரியா போயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த சமயம் இவர் காதுல வாங்கியிருக்க மாட்டாரு. ஒரு போன் கால் வந்ததுனால அதை காதுல சரியா வாங்கியிருக்க மாட்டாரு. இப்ப இவங்க தண்ணியில குளிச்சதுனால சரியா போயிருது. இந்த பையன் அதுக்கப்புறமா இவரோட கைய பிடிச்சிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அமீரை இவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. இந்த பையனை வீட்டுக்கிட்ட விட்டுட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டு வீட்டுக்குள்ள போன்னு சொல்றாரு. நீங்களும் வாங்கன்ற மாதிரி இந்த பையன் அடம் பிடிக்கிறான். டே தம்பி புரிஞ்சுக்கோடா, இன்னொரு நாள் உன்னை பாக்குறதுக்காக வரண்டா, இப்ப நீ போன்ற மாதிரி இறக்கி விட்டுட்டு இருக்காரு. கரெக்டா பேரண்ட்ஸ் அப்ப வராங்க. இவருமே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. பேரண்ட்ஸும் பையன் கடஸ்டான்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இந்த பையன் அந்த அங்கிள் கூட தான் இருந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பையன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலன்றதுக்காக இவங்க சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பையனுமே மாடிக்கு போனோம், நட்சத்திரத்தை பார்க்கணும்னு சொல்றான். இப்ப மாடிக்கு இவங்களுமே கூட்டு வந்துடுறாங்க. நானும் நட்சத்திரம் மாதிரி தான் இருந்தனா, நீங்க தான் என்ன வேண்டி விரும்பி கூப்பிட்டுக்கிட்டீங்களா, அந்த அங்கிள் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுமே கொஞ்சம் பையன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப 1 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அந்த காசை எடுத்துட்டு போய் அந்த வேலையை வாங்கிட்டாரு போல. இப்ப இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது உங்களை பாக்குறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே யாருன்னு பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா இவங்க தான் வந்திருக்காங்க. ஐயோ இவங்க வந்திருக்காங்களேன்ற மாதிரி லைட்டா இவர் பயப்படுறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப சகஜமா இவர்கிட்ட பேசுறாங்க.
இவங்க அந்த கருவை கலைக்கல, குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்கன்றதும் தெரிய வருது. இந்த ஒரு வருஷத்துல இவங்க கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியுது. எப்ப பாரு உங்களை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். எங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே இவங்க கிட்ட மாற்றம் தெரியுதுன்ற மாதிரி சந்தோஷமா பேசுறாங்க. இவன் பர்த்டே இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும், உங்களை கூப்பிடணும்னு சொன்னான்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே ஓடி வந்து இவரை கட்டிலாம் புடிச்சுக்கிறான். கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்றான். இவருமே கண்டிப்பா வரன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுமே இவர்கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஹீரோவும் இந்த பையனை பாக்குறாரு. சோ ரெண்டு பேருமே சந்திச்சதோட விளைவா ரெண்டு பேரோட லைஃப்லயும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.